ஹாய் ஃபுட் லவர்ஸ், மீண்டும் உங்கள் அத்தனை பேரையும் லஷ் போஜனாவிலே சந்திப்பதிலே மகிழ்ச்சி. இன்னைக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு ஸ்நாக் ஐட்டமாக இருக்கலாம், இல்லை மார்னிங் டிஃபன் கூட தொட்டுக்கிறதா இருக்கலாம், இல்லை சாப்பாடு கூட தொட்டு சாப்பிடலாம். எப்படி வேணால் யூஸ் பண்ணலாம். ஒரு மசால் வடை நம்ம செய்ய போகிறது. ஹெப்பே வடா. ஹெப்பே வடான்றது கர்நாடகாவில் செய்யக்கூடிய ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட்டு. HABE ஹெப்பே வடா. இது ஆயிலில் பொரிக்கிறது கிடையாது, வேட்டில் வேக வச்சிருக்கக்கூடிய ஒரு மசாலா வடை. சேம் அந்த மசாலாவோட ஸ்ட்ரக்சர் இருக்கும், இதில் டேஸ்ட் அதே மாதிரியே இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது என்னோட மெஷர்மெண்ட்டு 1/3 கப்பு 80 ml. இதில் 1 கப்பு கடலைப்பருப்பு, 1 கப்பு பாசிப்பருப்பு, 1 கப்பு துவரம்பருப்பு, 3 ஈக்குவல் போர்ஷன். நீங்கள் என்ன வேணால் மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க. கடலைப்பருப்பு, பாசிப்பருப்பு, துவரம்பருப்பு, இந்த 3 பருப்பையும் நல்லா 3-4 வாட்டி வாஷ் பண்ணி 2 hours ஊற வச்சிருக்கேன். நான் இப்போது 3 வாஷ் பண்ணி 2 hours ஊற வச்சு கம்ப்ளீட்டாக தண்ணியை வடிகட்டி வச்சிருக்கேன். இது ஆல்ரெடி நல்லா ஊறின பருப்பு எங்கிட்ட ரெடியாக இருக்குது. இது நான் கொஞ்சம் ப்ரிப்பரேஷன் பண்ணி வச்சுட்டுருக்கேன். இப்போது இந்த வடை பண்ணுறதுக்கு ஒரு மிக்சியில் சில பொருட்கள் போட்டு அரைக்கணும். நான் ஒரு சிறு துண்டு இஞ்சி வச்சுருக்கேன், ஒரு 3 பச்சை மிளகாயை கட் பண்ணி வச்சுருக்கேன், சின்னதாக 1 டீஸ்பூன் மிளகு, சின்னதாக 1 டீஸ்பூன் ஜீரகம், என்கிட்ட ஒரு 3 பத்தை தேங்காயை இது மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது இது கூட இந்த ஊற வச்ச பருப்பு ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு இதுலேயே கொஞ்சமாக மஞ்சப்பொடி. இதை முதல்ல நான் குறைன்னு அரைச்சி வந்துடுறேன். இது ஏன் அப்படி அரைக்கிறேன்னா, அப்போ தான் இந்த பச்சை மிளகாய் எல்லாம் நல்லா மிக்சி ஜாரில் அரைப்படும். அதனால இந்த பருப்பு சேர்த்து அரைச்சிங்கன்னா அந்த டெக்ஸ்சர் நல்லாயிருக்கும். நான் அரைச்சி உங்களுக்கு காட்டுறேன். தேங்காய், மிளகா எல்லாத்தையும் இந்த மாதிரி நல்லா ஃபைனாக அரைச்சிட்டேன். இந்த மாதிரி அரைச்சிருங்க. முதல்ல அரைச்சதுக்கப்புறம் இதுலேருந்து இந்த பருப்பை சேர்த்து நம்ம மசால் வடைக்கு அரைக்கிற மாதிரி ரொம்ப மையாவும் இல்லாமல் ரொம்ப குழக்குறன்னு இல்லாமல் அரைச்சிடலாம். நான் என்டையர் பேட்ச் அரைச்சிட்டு எடுத்து உங்களுக்கு காட்டுறேன். நான் ஒரு பேட்ச் இந்த மாதிரி அரைச்சிருக்கேன். அடுத்தது இதே மாதிரி அரைச்சிட்டு உங்களுக்கு மொத்தமாக அரைச்சிட்டு காட்டுறேன். இந்த போல்லையே எடுத்துடலாம். நம்ம பருப்பு ஊற வச்சோம்ல, அதுலேயே நான் எடுத்துட்றேன். பார்த்தீங்களா, தண்ணியே விடாமல் இந்த மாதிரி விண்ணுன்னு அரைக்கணும். இப்போது இந்த மாதிரி தண்ணியே விடாமல் எல்லாத்தையும் நான் அரைச்சிட்டேன். இந்த குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா ஒரு 15 வடை வரும். நார்மல் சைஸ் மசாலா வடை மாதிரி ஒரு 15 வரும். ஸோ உங்களுக்கு எத்தனை நம்பர் ஆஃப் பீசஸ் வேணுமோ, உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி குவான்டிட்டியை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க பருப்பு ஊற வைக்கும்போது. இப்போ இந்த மாதிரி நல்லா கலந்துட்டு நான் ஃபைனாக சாப் பண்ண கொத்தமல்லி வச்சுருக்கேன், ஃபைனாக சாப் பண்ண கருவேப்பிலை வச்சுருக்கேன், கிட்டக்க அரைக்கீரை வச்சுருக்கேன். அவங்கள பொறுத்த மட்டுக்கும் தில்லுன்னு ஒரு கீரை இருக்குது, கர்நாடகாவில் நிறைய யூஸ் பண்ணுவோம். தில் சப்புன்னு சொல்லுவாள். அது நமக்கு மெட்ராஸில் கிடைக்காது. அதனால் இந்த கீரையை அரைக்கீரையோ முளைக்கீரையோ பாலக்கீரையோ எந்த கீரை வேணால் உங்களுக்கு என்ன கீரை பிடிக்குமோ அந்த கீரையை இந்த மாதிரி ஃபைனாக சாப் பண்ணி சேர்த்துக்க. ஒரு கீரை சேர்க்கறது நல்லது. கூடவே ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் ஃபைனாக சாப் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்துறேன். சேர்த்துட்டு இந்த டிஷ்ஷுக்கு தேவையான சால்ட் எல்லாத்தையும் போட்டுட்டு இதை நல்ல ஒரு ஃபைன் மிக்ஸ் கொடுத்துருங்க. நம்ம மசால் வடைக்கு தேவையான மாவு தயார். இப்போ இந்த ஸ்டேஜில் எண்ணெயில் பொரிக்கணும்னு ஆசைப்படுறவங்க எண்ணெயில் பொரிச்சுக்கலாம், தப்பு இல்லை. நான் இதை வேட்டில் வேக வைக்க போகிறேன். இந்த வடையோட ஸ்பெஷாலிட்டி அதுதான். நான் ஒரு இட்லி பாத்திரம் வைக்கிறேன். இட்லி பாத்திரம் வச்சுட்டு ஆன் பண்ணியிருக்கேன். தண்ணி சுடட்டும். தண்ணி சுடுறதுக்குள்ள இட்லி தட்டில் கொஞ்சம் எண்ணெய் அப்ளை பண்ணிக்க. எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு
இந்த மாதிரி ரவுண்டாக மாவு எடுங்க, இப்படி தட்டுங்க. தட்டிட்டு இதை கொஞ்சமாக மாவு எடுங்க, நல்லா ஒரு விட்டு விட்டுங்க. கையில் அப்படி சைட்டாக அப்படி தட்டுங்க. தட்டிட்டு இந்த வச்சுருங்க. எல்லாத்தையும் வச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இந்த மாதிரி எல்லாத்துலேயும் வடை மாதிரி தட்டி வச்சுருங்க. இப்போ நம்மளோட இட்லி பாத்திரம் நல்லா கொதிச்சுன்னு இருக்கு. ஃப்ளேமை கம்ப்ளீட்டாக ஸ்லோ பண்ணிவிடுங்க. ஸ்லோ பண்ணிவிட்டு வச்சுட்டு மூடிடுங்க. 7லேருந்து 10 நிமிஷம். அதுக்கப்புறம் பார்க்கலாம். நம்ம 10 நிமிஷத்துக்கு மேலே ஆச்சு. பார்த்தீங்களா, நல்லா வெந்தெடுத்து நீங்கள் ஒரு போர்க் மாதிரி வச்சு குத்தி பார்த்தீங்கன்னா பாருங்க, ஒட்டலை, வெந்தெடுத்து. நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்க, ஸ்டீம்லேருந்து எடுத்து வெளியில் வைங்க. ஒரு 2 to 3 மினிட்ஸ் ஆறட்டும். அது சூடு ஆறட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எடுத்தீங்கன்னா வந்துடும் பாருங்க. இந்த மாதிரி ஸ்பூனில் எடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். இதைத்தான் அவங்க வந்து தேங்காய் சட்னியோட சர்வ் பண்ணுவாங்க. மைசூர் ஏரியாலலாம் இது வந்து ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட்டு. எல்லா விதமான ஸ்ட்ரீட்லையும் கிடைக்கும். இது அப்படியே நம்ம மசாலாட மாதிரியே இருக்கும் டேஸ்ட். இப்போ இந்த டிஷ் ஓவர். நான் உங்களுக்காக சப்போஸ் அது ஸ்லைட்டாக ஒரு கிறிஸ்மஸ் இருந்தால் நல்லா இருக்கும்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு வேரியேஷன். நான் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வைக்கிறேன். பேன் ஸ்லைட்டாக சுடட்டும். சின்னதாக ஒரு ஷாலோ ஃப்ரை, கொஞ்சமாக எண்ணெய் விட்டு 2 பக்கமும் கிறிஸ்பார மாதிரி ஒரு 4 பீஸ் நான் செஞ்சு காட்டுறேன் உங்களுக்கு. நம்ம வச்ச பேன் சுட்டெடுத்து நான் இதில் ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன். 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு இதை கிரீஸ் பண்ணிக்கோங்க. எண்ணெய் சுடட்டும் நல்லா. நம்மளோட எண்ணெய் சுட்டு எடுத்து நான் ஃப்ளேமை ஸ்லோ பண்ணிக்கிறேன். ஸ்லோ பண்ணிவிட்டு இந்த வடை இருக்கிற இப்படி வச்சுருங்க. வச்சுட்டு கம்ப்ளீட்டாக எண்ணெய் படுற மாதிரி ஷாலோ ஃப்ரை பண்ணுங்க. இதனால் என்ன ஆகும்னா அவுட்டர் லேயர் நல்லா கிறிஸ்ப் ஆகிடும். இன்னும் கூட உங்களுக்கு அந்த கிரன்ச்சினஸ் கிடைக்கும். இது வந்து லெஸ் ஆயிலில் பண்ணக்கூடிய ஒரு வடை, மசால் வடை. ஆயில் வேண்டாம்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மசால் வடை ஒரு வரப்பிரசாதம். இந்த 1 நிமிஷம் இந்த பக்கம் ஆன உடனே இந்த பக்கம் திருப்பி போடுங்க. இந்த பக்கமும் இந்த மாதிரி நல்லா கிறிஸ்பாகிற மாதிரி பண்ணுங்க. பார்த்தீங்களா, வேக வச்ச வடைன்னு யாரும் சொல்லவே மாட்டாங்க. கர்நாடகா ஸ்டைலில் நம்ம பண்ண ஒரு ஹெப்பே வடை, அது ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட்டு, அட்டகாசமான ரெசிபி தயார். ஆக்சுவலாக அங்கே வந்து இந்த மாதிரி பார்க்க மாட்ட தட்டில் இந்த மாதிரி வச்சுட்டு தேங்காய் சட்னியோட சர்வ் பண்ணுவாங்க. கர்நாடகா ஸ்டைலில் செஞ்ச ஒரு ஹெப்பே வடை, வேக வச்ச ஒரு மசால் வடை, அட்டகாசமான ரெசிபி. நான் எந்த மாதிரி இன்க்ரீடியன்ஸ் போட்டு எப்படி செஞ்சனோ அதே மாதிரி செய்யுங்க. எனக்கு கிடைச்ச எக்ஸர்சைஸ் உங்களுக்கும் கிடைக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம லக்ஷ்போஜனா சேனலுக்காக ஒரு வாட்ஸ்அப் குரூப் கிரியேட் பண்ணியிருக்கோம். நோட்டிஃபிகேஷன் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்காகவும் இன்ட்ரெஸ்டட் பர்சன்ஸ் இன்க்ரீடியன்ஸை பார்த்து சமைக்கிறதுக்காக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்ட்ரெஸ்டட் பர்சன்ஸ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து லிங்க் இருக்கு, ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை ஆல் வீடியோஸ். Lakshman signing off from Lakshbojana.